இல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் நான் ஒருவரின் தலையை சிதறடிக்கப் போகின்றேன். யார் என்று தெரிந்தால் என் பிள்ளை நிச்சயம் நீ வாயடைத்து போவாய். அப்பன் இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? யாருடைய தலையை அப்பன் சிதறடிக்கப் போகின்றார் என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், என் குழந்தை, உனக்கு ஒரு உண்மை சொல்ல உன் அப்பன் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் எதிரி தலையை சிதறடிக்கப் போகின்றார். இந்த அப்பன் என்று நினைத்தாய்? நிச்சயம் இல்லை. இது யார் என்று நீ கேட்டால் நிச்சயமாக நீ திகைத்து போவாய். ஏனென்றால் இந்த ஒரு காரியம் செய்தது நீயாக கூட இருக்கலாம் அல்லவா? என் குழந்தையே, தலையை சிதறடிக்கப் போகின்றேன் என்றால் அப்பன் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து விரட்டியடிக்கப் போகின்றேன் என்று அர்த்தம். அது மட்டும் அல்ல, தீராத பாரத்தை அவர்கள் தலையில் ஏற்றி வைக்கப் போகின்றேன் என்று அர்த்தம். அவர்கள் செய்த தவறுக்கு நிச்சயம் இந்த தண்டனை அவருக்கு கிடைக்கத்தான் வேண்டும். அப்படி என்ன செய்தார்கள் தெரியுமா? என் குழந்தையே, இந்த அப்பன் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட ஒருவரை கேலியும் கிண்டலும் செய்து அவர்களை பற்றி தவறான பேச்சுக்களை எல்லாம் பேசிக்கொண்டு இவர்கள் இருக்கின்றார்கள். என் குழந்தையே, எப்பொழுதும் நல்ல மனதோடு எல்லோர் வாழ்க்கையிலும் ஒன்று போல எல்லா விஷயங்களையும் காண்பித்து கொடுப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை, ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள், எல்லார் வாழ்க்கையிலும் வெவ்வேறு விதமான ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான், உன்னோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் அப்பன் சிறிது கோபம் வந்து விட்டது ஒருவனின் மேல். ஆனால் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்த பிறகு கூட அந்த வாய்ப்பினை அவன் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அந்த வாய்ப்பினை அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் அப்பனுடைய வார்த்தையை முழுமையாக கேட்டு என்னவென்று புரிந்து கொண்டு எதையுமே அப்பன் சொல்வதற்கு முன்பாக நீயாக முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. அப்பன் கை நீட்டிவிட பின்னால் நீ வருத்தப்படுவாய். என் குழந்தையே, எந்த ஒரு செய்தியும் உன்னை பயமுறுத்தவோ அல்ல, உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கவோ அல்ல. அப்பன் சொல்ல வந்தது கிடையாது. எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இப்பொழுது அப்பன் உன்னிடத்தில் இதையெல்லாம் நடத்தலாம், அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பன் உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து சொல்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே. நான் இருந்து உன் முன்னால் நீ சொல்லக்கூடிய இந்த விஷயம் பின்னால் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒளிந்து கிடக்கின்றது. என் பிள்ளையே, யாரை எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம், ஆனால் யார் இழிவாக எண்ணக்கூடாது. எல்லோருக்கும் ஒரு திறமையுண்டு. அவர் வாழ்க்கை அடைய வேண்டியது அவர்கள் அடைவார்கள். அப்படி அவர் பெறவில்லை என்றால் இதனால் மற்றவர்களுக்கு என்ன நஷ்டம்? நீ அவர்களுக்கு கொடுக்கப் போகின்றது இல்லை அல்லவா? அப்படியானால் மற்றவர் ஒருபோதும் கேலி கிண்டல் செய்யக்கூடாது. அவர்கள் என்ன முடிவை அதனை எடுத்தாலும் அவர்கள் திறமை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் தாழ்த்தி பேசாமல் அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க முடியவில்லை என்றால் அதோடு விட்டு விலகிவிட வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் எண்ணங்களை விமர்சனம் செய்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் கோபம் என்னவென்று கேள். என் குழந்தைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. என் குழந்தையே, பொதுவாக மனநலம் சரியில்லை
குழந்தை, இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். இது போன்று இருக்கின்ற பிள்ளை அத்தனை பேரும் அப்பனிடத்தில் எல்லாம் செய்து தெரிந்தவர்கள். என் பிள்ளை என்று சொல்வதை விட தன்னை சுற்றி நடப்பது என்னவென்று தெரியாமல் யார் என்ன சொன்னாலும் அதை வெள்ளந்தியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை, என்னுடைய பிள்ளை. அவர்களுக்கு எத்தனை சொல்லி வழி நடத்தியும் யாரும் இல்லை. ஆனால் இந்த அப்பன் எப்பொழுதும் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, ஒருவரின் இல்லத்திற்கு சென்றிருந்த தனக்கு பசி என்று கேட்கும் பொழுது அங்கு இருக்கின்றவர் அவர்கள் ஏதோ நாளை துரத்துவது போல துரத்தி அடித்தது இந்த அப்பன் கண்டேன். இப்படி ஒரு விஷயம் அல்லவா, இரு விஷயம் அல்லவா, எத்தனை விஷயம் இந்த அப்பன் கண்டேன். இன்னும் சில விஷயம் நடந்தது. என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை ஒன்று மனநிலை சரியில்லாத குழந்தை. சிலர் இவர்களை எப்பொழுதுமே கேலியும் கிண்டலும் செய்வதை வேடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள். எப்பொழுதும் என் பிள்ளை வெளியில் நடமாடுகின்றார். அப்பொழுதெல்லாம் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி கேலி கிண்டல் செய்து கைகொட்டி சிரிக்கின்றார்கள். இந்த பிள்ளை இதை நீ எப்பொழுதும் தூக்கி எறிந்து விட முடியவில்லை. தன்னை இவர்கள் ஏதோ ஒன்று சொல்லுகின்றார்களே என்பதை மட்டும் புரிகின்றார்கள். உடனே என் பிள்ளை என்ன செய்தது தெரியுமா? தன்னை யார் கேலி கிண்டல் செய்தார்களோ அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரிடத்தில் சென்று என்னை இப்படி சொல்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கக்கூடாது என்று கேட்டது. அதற்கு அவருடைய இருவரும் ஆறுதல் சொல்வது போல சொல்லிவிட்டு நான் பார்த்து கொள்கின்றேன், அவர்களை நான் என்னவென்று கேட்கின்றேன் என்று சொல்லிவிட்டு என் பிள்ளை அங்கே திரும்பியதுமே என் பிள்ளை பற்றி இருவரும் கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த அப்பன் மனது எப்படி துடித்திருக்கும் தெரியுமா? இதையெல்லாம் காணும் பொழுது அப்பன் கண்கள் சூலமாகியது. என்னை இந்த மனதில் சாதாரணமாக நல்லபடியாக இருக்கின்றவர்களையே நாம் இது போன்று செய்தால் பொறுத்து இவர்கள் இப்பேற்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு நிலையை இவர்கள் கொடுக்கின்றார்களே என்று சொல்லி இந்த அப்பன் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் அப்பன் அவர்களை எதுவுமே செய்யவில்லை. எந்த தெய்வமும் அவர்களை எதுவும் செய்யவில்லை. ஆனால் விதி என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா? யார் ஒருவர் இந்த குழந்தை மனநிலை சரியில்லையோ, புத்தி சுவாதீனம் இல்லை என்று சொல்லி அந்த இடத்தில் கேலி கிண்டல் செய்தார்களோ, அடுத்த 2 நாள் இவர்கள் போகின்ற வழியில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இப்பொழுது அவர்களுக்கு புத்தி சோதனம் இல்லாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது யார் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை அல்ல. இந்த அப்பன் அவர்களை எதுவும் செய்யவில்லை. ஆனால் கர்ம வினை, அவர்களை செய்த பாவம் அவர்களுக்கு அப்பொழுது ஒரு தண்டனையை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. அதனால் எல்லோரிடத்திலும் சொல்கின்றேன், எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் கவனமாக இருக்க வேண்டும். போட்டியோ எந்த ஒரு விஷயம் உனக்கு இணையாக இருப்பவர்களிடத்தில் அதனை நீ செய்ய வேண்டுமே தவிர பல குறைந்தவர்களிடத்தில் ஒருபோதும் உன்னுடைய திறமையை காண்பித்து நினைக்கக்கூடாது. தோற்றுவிட்ட பிறகு அவர்களை கிண்டலும் கேலியும் செய்துவிடக்கூடாது. ஒருவரிடத்தில் ஒருபோதும் உனக்கான திறமையினை வெளிப்படுத்த நினைக்காதே. எதுவாக இருந்தாலும் முன்விட்டு மோதி பார்ப்போம். என்ன நடந்தாலும் ஒன்று நடந்து தோல்வி இல்லை என்றால் வெற்றி. எது கிடைத்தாலும் கடந்து செல்கின்றவர்களுக்கு தான் இந்த வாழ்க்கை அத்தனை அற்புதங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. எல்லாவற்றையும் நீ கவனமாக இருந்து உனக்கான வாழ்க்கையினை நீ சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்வது போல் யாரையும் கேலியும் கிண்டலும் செய்வது எல்லாருக்கும் யார் உடலுக்கும் உணர்ந்தது கிடையாது. குறை சொல்வது யாருக்கும் நல்லது கிடையாது. அப்பன் சிதறி அடித்து விடுவேன் என்று சொல்வது யார் என்று உனக்கு இப்பொழுது புரிகின்றதா?
அவர்கள் செய்த வினைக்கான பலன்தான் அவர்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. உன்னிடத்தில் இதைத்தான் அப்பன் சொல்ல வந்தேன். இப்பொழுது சட்டென்று கோபம் வராது. ஆனால் கோபம் வந்து விட்டால் நிச்சயமாக ஒருபோதும் அந்த கோபத்தில் இருந்து என்னை மீட்டெடுத்து விட முடியாது. நீ செய்தது என்னவென்று சொல்லவில்லை. ஒருவேளை இது போன்ற தவறுகளை நீ செய்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இனி ஒருபோதும் என் குழந்தை இந்த தவறை செய்துவிடக்கூடாது. அதன்படி உன் மனநிலை மாற்றிக்கொள்ள எப்பொழுதும் நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் மிக பெரிய சந்திக்க வேண்டிய நிலை உனக்கு வந்து விட்டது. எல்லாவற்றையும் கடந்து நீ எப்பொழுதும் மறந்துவிட வேண்டும். என் தங்கமே, எந்த நேரமும் உனக்கு என்ன நடக்கிறது, என்ன நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது நீ சரியாக புரிந்து கொண்டு நம்மிடம் எல்லாம் இருக்கிறது என்பதனை இல்லாத ஒருவருக்கு கேலியும் கிண்டலும் செய்யவில்லை. இந்த தவறை நீ செய்யவில்லை என்றால் அப்பன் ரொம்ப சந்தோஷமாக இந்த தவறை செய்திருப்பவனால் நிச்சயமாக இந்த அப்பன் உனக்கு தண்டனை கொடுப்பேன் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். ஆனால் இது போன்ற சில விஷயங்கள், இது போன்ற சில சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் பின்னோக்கி இழுத்து வந்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு வேளை உணவை வீணாக்குகின்றோம். எவ்வளவு உணவுகளை யாரும் பயன்படுத்தாமல் அள்ளி வீசுகின்றோம். ஆனால் பசி என்று வருகின்ற ஒருவருக்கு கொடுக்க மனம் இருக்கவில்லை. பல பேருக்கு உன்னை சொல்லவில்லை. எத்தனையோ பேர் இது போன்ற மனநிலையில் இருக்கின்றார்கள். இப்படி இந்த வாழ்க்கை தன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை, நீ சில நேரத்தில் தவிக்கும் பொழுது, யாரேனும் ஒரு கஷ்டம் என்று உன்னிடத்தில் வரும்பொழுது அவருக்கு நீ மன ஆறுதலையும் உதவியையும் செய்து பார். அந்த நிமிடம் உனக்குள் அத்தனை பிரச்சனையும் உன்னை விட்டு நீங்கிவிட்டு உணர்ந்து விடுவாய். தேவையில்லாத விஷயம் எல்லாம் உன்னை தேடி உனக்கு கொடுத்திட்ட கஷ்டங்களை நீ சரியாக புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் உனக்காக அப்பன் நான் இருக்கின்றேன். மனநிலை சரியில்லை, அப்பன் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை என்று எத்தனை பிள்ளைகள் இந்த அப்பன் தலை பிள்ளையாக இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை உனக்கு கவனிக்க தெரியவில்லை என்றால் பரவாயில்லை. எப்பொழுதும் அவர்களை உதாசீனம் செய்யாதே. அப்பன் அவர்களுக்கு என்ன என்ற நிலை வைத்து கொள்ள வேண்டும். இது எத்தனை பெரிய பாவம் தெரியுமா? இது போன்ற ஒரு குழந்தை உன் இல்லத்தில் இருந்தால் உன் மனது எத்தனை யோசிக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தவர்கள் குழந்தை தானே, அடுத்தவர்கள் இல்லத்தில் இருப்பவர் தானே. நாம் என்ன செய்யலாம் என்று எண்ணக்கூடாது. இவர்களுடைய நிலைமை இப்படி மாறியதற்கு நிச்சயம் அவர்கள் மிகுந்த வருத்தத்திற்கு இருக்கும் பொழுது தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளும் நீ சிக்கிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் நான் உன்னோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள தயாராக ஒருவரின் தலையை தெரிந்து விட வேண்டும் என்று சொன்னதும் என் குழந்தை, நீ என்ன நினைத்தாய்? நம் எதிரிகளை அப்பன் வந்து இதையெல்லாம் செய்து விடுவாரோ என்று நினைத்தாய் அல்லவா? ஒரு புறம் இருந்தாலும் என் பிள்ளை, இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் இந்த அப்பன் போக்க வந்திருந்தாலுமே
இது போன்ற சில சம்பவங்கள் அப்பன் கண்கூடாக அங்கே கண்டு கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அப்பன் மிகுந்த மனவேதனையில் வந்ததனால்தான் இந்த கோபம் எனக்குள் வர தொடங்கியது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் இந்த வாழ்க்கையில் இருந்து செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகுந்த மன கஷ்டம் என்று நினைத்து வருத்தப்படாதே. இந்த சூழ்நிலை எல்லாம் பல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர தயாராக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, ஒருபோதும் தனக்கு கீழே இருக்கின்றவர்களை நாம் எப்பொழுதும் உதாசீனம் செய்துவிடக்கூடாது. அது நாளை உன் வாழ்க்கையை விட கூடிய காரியங்கள் ஆகிவிடும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட விஷயம் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்று நீ யோசிக்கின்றாயா? அப்பொழுது இவை உன்னை நிச்சயமாக நல்லபடியாக சேரும் என்பதை மறந்து விடாதே. அப்பன் சொன்ன வார்த்தை உனக்கு புரிகின்றது என்று சொல்லி மனநலம் குன்றியவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தில் தவிக்கிறார்களே. கேலியும் கிண்டலும் செய்வதை நிறுத்திவிட வேண்டும் என என் பிள்ளை நீ சொல்லவில்லை. ஆனால் அப்பன் மிகுந்த சந்தோஷம் நீ இதனை புரிந்து கொண்டாய் என்பது அப்பனுக்கு நன்கு அறிந்திருக்கின்றது. நீ வாய்விட்டு சொல்லவில்லை என்றாலும் என் பிள்ளையின் மனதில் என்ன இருக்கிறது என்பது இந்த அப்பனுக்கு தெரியும் அல்லவா? இந்த அப்பனுடைய பிள்ளையிடமிருந்து எப்போதும் என்ன என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தவர் மனவேதனை கொடுக்கின்றவர்கள் மிகுந்த தலைபாரத்தோடு எப்பொழுதும் தலைவலியில் தன் சுற்றி திரிய வேண்டிய ஒரு நிலை வந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.